நீக்கி போடப்படுவார்கள். And we made a nice poster or promise card like this. இதை போன்ற ஒரு அருமையான வாக்குத்தத்த அட்டையை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். So if you want this promise card, இந்த வாக்குத்தத்த அட்டை உங்களுக்கு தேவைப்படுமானால் you can write to us. வேண்டும் என்போர் எழுதுங்கள். Of course, it's not in this big size. எவ்வளவு பெரிய ஒரு அட்டை வடிவத்தில் இல்லைதான். Size where you can put in your Bible. நீங்கள் உங்கள் வேதத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய கையடக்க சிறிய அளவில் தான் இருக்கிறது. English and in Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது இருக்கிறது. And it will also be available in Chinese and other languages. சீன மொழி மற்றும் இன்னும் பிற மொழிகளிலும் இது கிடைக்கிறது. So if you want this, please write to us. வேண்டும் என்று விரும்புவோர் தயவு செய்து எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். We will mail it to you. உங்களுக்கு நாங்கள் தபாலில் இதை அனுப்பி வைக்கிறோம். Now let's come back to the scriptures. வசனத்துக்கு திரும்பி வருவோம். Your sons shall make haste. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். Your destroyers and those who laid you waste shall go away from you. உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு தூரமாய் விலக்கி போடப்படுவார்கள். Again to read this scripture in several other translations of the Bible. வேதாகமத்தின் இன்னும் அநேக பல மொழியாக்கங்களிலே இந்த வசனத்தை நான் படித்து தியானித்த பொழுது Something very interesting. சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு கருத்தை கண்டறிந்தேன். From the Living Bible, the scripture says like this. லிவிங் வேதாகம மொழியாக்கம் இந்த வசனத்தை இப்படியாக விவரிக்கிறது. Your rebuilders shall come and chase away all those destroying you. அதி சீக்கிரத்திலே உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்கள் வந்து உன்னை நிர்மூலமாக்கின யாவரையும் அடித்து துரத்தி விடுவார்கள். The Message Bible. மெசேஜ் வேதாகமம் என்ற ஒரு மொழியாக்கம் இருக்கிறது. It says like this. அது இப்படியாக சொல்லுகிறது. Your builders are faster than your wreckers. The demolition crews are gone for good. உங்களை கட்டி எழுப்புகிறவர்கள் உங்களை நிர்மூலமாக்கினவர்களை விட வேகமானவர்களாய் இருக்கிறபடியினால் உங்களை நிர்மூலமாக்கினவர்களை அடித்து துரத்தி விடுவார்கள். Three translations together. மூன்று மொழியாக்கங்களையும் ஒன்றிசைத்தால் It tells us something. ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறது. Whatever you had built last year or the previous years, கடந்த ஆண்டோதற்கு முந்தைய ஆண்டுகளிலோ நீங்கள் எவைகளையெல்லாம் கட்டியிருந்தாலும் evil people had destroyed it. பொல்லாத மக்கள் அதை அழித்திருக்கிறார்கள். Have you seen buildings being pulled down and destroyed? பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதை நீங்க பார்த்திருக்கீங்களா? The act of pulling down a building is called demolition. ஒரு பெரிய கட்டடத்தை கீழே விழத் தள்ளுவதுதான் இடித்து தகர்ப்பது என்று சொல்லப்படும். So God is saying to you today, இன்று தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், those who destroyed you, உங்களை நிர்மூலமாக்கினவர்கள் யாவரையும், those who demolated whatever you had built, நீங்கள் கட்டின எதையும் அழித்து இடித்து போட்ட யாவரும், every one of them are going to go out of your life in this year. அவர்கள் எல்லாருமே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியே துரத்துண்டு போவார்கள். They will be removed far from your life for good. உங்கள் வாழ்க்கை விட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தூரமாய் அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். For good means forever. நன்மைக்கு என்று சொன்னால் நிரந்தரமாய் நீக்கப்பட்டு விடுவார்கள். You will never see them again in your life. இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த தீயவர்களை நீங்கள் திரும்ப பார்க்கவே They are மாட்டீர்கள். removed. அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். God says, தேவன் சொல்லுகிறார், your children will return. உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். Who are the children? பிள்ளைகள் யார்? The translation says rebuilders. அந்த மொழியாக்கம் சொல்லுகிறது மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்களாம். Now let's look at this word of promise very closely. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சற்று நெருக்கமாய் உற்று நோக்கி பார்ப்போம். You will find 5 important words and phrases in this promise. இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே 5 முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் நீங்கள் பார்க்கலாம். Let's look at them one by one. ஒவ்வொன்றாய் நாம் அவைகளை தியானிப்போம். Write down whatever I'm saying to you. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் எழுதிக் கொள்ளுங்கள். Because this is the promise you must claim all throughout this year 2018. ஏனென்றால் இந்த 2018 ஆண்டு முழுவதும் நீங்கள் உரிமை கோரி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் இதுவே ஆகும். God is going to come as the rebuilder in your life. உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவராக தேவன் வரப்போகிறார்.
rebuild your broken marriage, நொறுங்கி முறிந்து போன உங்கள் இல்லற உறவை மறுபடியும் கட்டுவார். broken career, உடைந்து நொறுங்கி போன உங்கள் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாய் கட்டுவார். rebuild your broken life, முறிந்து போன உங்கள் வாழ்க்கையை செப்பரிட்டு சீர்படுத்துவார். rebuild your broken church, நொறுங்கி உடைந்து போன உங்கள் திருச்சபை மறுபடியும் கட்டுவார். rebuild your broken ministry, உடைந்து போன உங்கள் ஊழியத்தை திரும்பவும் கட்டி எழுப்புவார். rebuild your broken self-esteem. உடைந்து போன உங்கள் சுய மரியாதை மீண்டும் அவர் கட்டி கௌரவிப்பார். My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய பிரியமான மகள்மார்களே மகன்மார்களே, 女儿们， in 2018 God is going to rebuild you again. 2018 ஆண்டில் தேவன் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். 见你 Your lost wealth will be restored back to you. இழந்து போன உங்கள் சொத்துக்கள் செல்வங்கள் மீண்டும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். 夺回 Your lost property will be restored back to you. நீங்கள் இழந்து போன உங்கள் சுதந்திர வித சொத்துக்கள் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். The name that you lost, the reputation that you lost will be restored back to you. நீங்கள் இழந்த உங்கள் நற்பெயர் உங்களுடைய கௌரவம் மீண்டும் உங்களுக்கு நிலைநாட்டப்படும். The health that you lost will be restored back to you. நீங்கள் இழந்த சுகபலன் ஆரோக்கியம் திரும்ப உங்களுக்குள் துளிர்விடும். The children will come. பிள்ளைகள் வருவார்கள். 儿女必急速的归回。 That's the first word that we find in this promise. இந்த வாக்குத்தத்தத்தில் நாம் பார்க்கிற முதல் வார்த்தை இதுவே ஆகும். 找到的第一个应许， Who are the children? இந்த குமாரர் பிள்ளைகள் யார்? 谁呢？ They are the rebuilders. இவர்கள் மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்கள். As I'm speaking this word, இந்த வார்த்தையில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே the Holy One of Israel is showing me a vision. இஸ்ரவேலின் பரிசுத்தரானவர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். I see many angels stationed before you. உங்களுக்கு முன்பாக அநேக தூதர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். 前 In Hebrews chapter 1 verse 14 it says, எபிரேயர் 1:14 இப்படி சொல்லுகிறது. angels are sent to minister to the heirs of salvation. இரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோர் நிமித்தம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக தூதர்கள் இருக்கிறார்களாம். 是要为照我们的救恩来服侍我们。 You are an heir of salvation. நீங்கள் இரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு வாரிசாய் இருக்கிறீர்கள். So right now the angels are stationed in your life to rebuild you. ஆகவே உடனே உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பும்படி தூதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நிறுத்தப்படுகிறார்கள். I hear one of the chief angels saying to me now to say to you, உங்களுக்கு சொல்லும்படி ஒரு பிரதான தூதன் இப்பொழுது என்னோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறேன். 告诉你， there is only one thing you need to do. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். Totally surrender your life. முழுவதும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து விடுங்கள். Surrender your life to the eternal God. நித்திய தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். Don't stubbornly hold on to the past. கடந்த காலத்தையே பிடிவாதமாய் பிடித்துக் கொண்டு முரண்டு பிடிக்காதீர்கள். Don't go back to the past to look for it. கடந்த காலத்தை இன்னதென்று தேடி பார்க்கும்படி திரும்பி போகாதீர்கள். Rebuild you again anew. தேவன் மறுபடியும் உங்களை புதிதாய் திரும்ப கட்டட்டும், விட்டுக் கொடுங்கள். 来更新你。 I see not one angel but many angels positioned for you. ஒரு தூதனை அல்ல, உங்களுக்காக அநேக தூதர்கள் நிறுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறேன். 天使围绕着你，要服侍你。 And I see another thing right now. இப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். I see a half completed church. அரைகுறையாய் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சபையை நான் பார்க்கிறேன். Church, your pastor, you are trying to build this church. நீங்கள் ஒரு சபை, உங்கள் சபையை நீங்கள் கட்டும்படி முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். Your church compound wall, surrounding wall have only gone up a little few feet. உங்கள் சபையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் கொஞ்சம் தான் எழும்பி இருக்கிறது. 1尺高， Not just the compound wall around your property, but the church building wall. உங்கள் சொத்து நிலத்தை சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவர் அல்ல, உங்கள் சபை கட்டடத்தின் சுவர்கள். The floor has not been put yet. இன்னும் தரை கூட போடப்படவில்லை. Yes, it's still pottery and sands everywhere. இன்னும் எல்லா இடத்திலேயும் குண்டும் குழியுமாய் மணலுமாகத்தான் இருக்கின்றன. And you're standing there in the center, the doorway of your church, and wondering how you will build it. உங்க ஆலய வாசலின் நடுவில் நின்று இதை எப்படித்தான் கட்டி முடிப்போமோ என்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 建立这间教会。 I see angels standing all around the building. கட்டடத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். 立在这个建筑物的周围， They have been sent by God
to help you rebuild it. மறுபடியும் உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த தூதர்கள் தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். That is the first thing that we see in this scripture. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற முதல் அம்சம் இதுவே ஆகும். 所看到的第一件事， Look at the second word. இரண்டாவது வார்த்தையை பாருங்கள். They shall make haste. அவர்கள் தீவிரித்து வருவார்கள். The word make haste in the Hebrew is mahar. தீவிரித்து வருவார்கள் என்ற பதம் எபிரேய மொழியிலே மஹால் என்பதாகும். And it means to be liquid or flow easily to hurry. அப்படி என்றால் தீவிரித்து செயல்படுவதற்கு மிகவும் எளிதில் செயல்படக்கூடிய அளவுக்கு திரவ நிலையில் உள்ளவர்கள். What does it mean? இதனுடைய பொருள் என்ன? Okay, think like this for a moment. ஒரு கணம் இப்படி நினைச்சு பாருங்களேன். If something that is very powdery, மிகவும் தூள் தூளாய் இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் to pour it out, நீங்கள் அதை வெளியே கொட்ட முயற்சிக்கும் போது sort slowly. அது மெதுவாக தான் வெளியே வரும். 洒出来的时候是慢慢的流出来的。 There's something that is solid. திடமாய் ஒரு பொருள் இருக்குமானால் When you try to pour them out, வெளியே நீங்க கொட்ட முயற்சித்தாலும் கூட they'll drop one by one. அது ஒவ்வொன்றா தான் வெளியே விடும். 掉出来。 But if you have liquid in a bucket, ஆனால் ஒரு பக்கெட்டிலே தண்ணீர் நிலையில் இருக்குமானால் ஒரு அந்த பக்கெட் முழுவதும் all the liquid comes out quickly, faster, in a hurry at the same time. நீங்கள் கவிழ்த்த உடனே ஒரே நேரத்தில் மிக துரிதமாக வேகமாக அவசரமாய் வெளியே வந்துவிடும். God will do for you. உங்களுக்காக தேவன் அப்படித்தான் காரியங்களை செயலாற்றப் போகிறார். Destroyers and your wasters will hurriedly leave you. உங்களை நிர்மூலமாக்கின பாழாக்கினவர்கள் விட்டால் போதும் என்று ஆத்திர அவசரங்களை விட்டு ஓடி மறைவார்கள். You're not going to live your life slowly. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை விட்டு அவங்க போக போறதில்லை. 并不是慢慢的从你的生命里面走开， They will make haste and go away from you. உங்களை விட்டு ஓடி போவதிலே தீவிரமாய் மறைந்து விடுவார்கள். The third word, மூன்றாவது வார்த்தை destroyers. நிர்மூலமாக்கினவர்கள். The word destroyers in the Hebrew is horas. நிர்மூலமாக்கினவர்கள் என்ற பதம் எபிரேய மொழியிலே ஹோராஸ் என்பதாகும். Means to pull down or in pieces. அப்படி என்றால் இழுத்து இடித்து தள்ளுவது, சுக்குநூறாய் நொறுக்கி போடுவது, Or destroy. உடைத்து இடித்து அழித்து போடுதல். So which means destroyers are those who have pulled you down. அப்படி என்றால் நிர்மூலமாக்குகிறவர்கள் என்றால் உங்களை கீழே விழ They are தள்ளுகிறவர்கள். the one who have destroyed you or broken you in pieces. அவர்கள் தான் உங்களை அழித்தவர்கள், உங்களை சுக்குநூறாய் உடைத்து நொறுக்கியவர்கள். 碎片。 You know who they are in your life. உங்க வாழ்க்கையை இப்படி நிர்மூலமாக்கினவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். Now number 4. இப்பொழுது நான்காவது காரியம், Those who made you waste. உங்களை பாழாக்கினவர்கள். Now the word says in Hebrew corrupt. எபிரேய மொழியிலே பாழாக்கினவர்களுக்கு கோராக் என்பதாகும். Means to parch through drought. அப்படி என்றால் காய்ந்து வறண்டு போகக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி விடுதல், Desolate or kill. பாழாக்கி போடுதல் அல்லது கொன்று போடுதல். What does this mean? என்னுடைய அர்த்தம் என்ன? Let me explain to you like this. நான் இப்படி உங்களுக்கு அதை விவரிக்கிறேன். You know, when there's no rain, மழையே இல்லை என்று சொன்னால் the sun shines continuously on a dry ground. விடாமல் காய்ந்த பூமியில் சூரிய வெயில் தகனிக்கும். 看着大地， Eventually, all the land will begin to become parched, காலப்போக்கில் break up because of drought. காலப்போக்கிலே வறட்சி நிமித்தம் அந்த சூரிய வெப்பத்தின் தாக்கம் அந்த நிலத்திலே மிகப்பெரிய வெடிப்புகளை ஏற்படுத்தி அதை காய்ந்து விட செய்யும். அதுதான் பாழான நிலம். 荒废的大地 You cannot sow anything there. நீங்கள் அதில் எதையும் விதைக்கவே முடியாது. 上来栽种。 That's how your life has been made by the wasters. பாழாக்கிறவர்களால் உங்கள் வாழ்க்கை எப்படிதான் பாழாய் போய்விட்டது. Wasters had made your life and the things in your life to be like a parched land. பாழாக்கினவர்கள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த காரியங்களையும் காய்ந்து வெடித்த ஒன்றுக்கும் உதவாத பூமியை போல் மாற்றிவிட்டார்கள். 这一些干裂的大地， And the fifth word, ஐந்தாவது வார்த்தை, go forth, புறப்பட்டு போவார்கள். means your saw in Hebrew. அப்படி என்றால் எபிரேய மொழியில் யோசோ என்பதாகும். They will go out. அப்படி என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறுவார்கள். Now we put all these words together. இந்த எல்லா வார்த்தைகளையும் ஒன்றிணைக்கும் போது This is what it tells us. நமக்கு சொல்லும் கருத்து இதுதான்.
those who cause you to be a waste, நீங்கள் வீணாய் போகும்படி காரியங்களை செய்தவர்களும் who plundered your monies, உங்கள் பணத்தை கொள்ளையிட்டு சூறையாடினவர்களும் stole your money உங்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் through cheating ஏமாற்றி மோசடி செய்ததன் மூலம் or through circumstances like bad health, அல்லது உடல்நல கேடு போன்ற சூழ்நிலைகளின் நிமித்தம் சூறையாடப்பட்ட தன்மை does not include some bad mistakes you made by investment. நீங்கள் தவறான மூலதன முதலீடுகளை செய்ததனால் ஏற்பட்ட விளைவுகளை இது குறிக்காது. Those who cause you to be waste, உங்களை வீணாய் போகும்படி வேண்டும் என்று சதி செய்தவர்கள் they will be removed from out of your midst. அவர்கள் உங்கள் நடுவிலே இராதபடிக்கு விலக்கி வைக்கப்படுவார்கள். Secondly, இரண்டாவதாக those who sought to destroy you, உங்களை அழித்து போட வகை தேடினவர்கள் 摧毁你的人， they will be removed from your midst. உங்கள் நடுவில் இராதபடிக்கு அவர்கள் பிடுங்கி போடப்படுவார்கள். Let me give you one good example. ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If you read Esther chapter 6, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் you'll read the story about Haman, who became very jealous about Mordecai. மொர்தெகாயின் மேல் மகா காய்மகார பொறாமை கொண்ட ஆமானை குறித்து படிக்கிறோம். He will always seek for ways to put Mordecai down. எப்படி மொர்தெகாயை மட்டம் தட்டலாம் என்ற வழிவகைகளை எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருப்பான். 害莫迪改， So he was always looking for ways to destroy Mordecai. மொர்தெகாயை அழித்து போடுவதற்கு ஏதுவான வகைகளையே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருந்தான். In Esther chapter 6 verse 10 and 11 we read, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களிலே படிக்கிறோம். the very Haman who tried to destroy the good name of Mordecai, மொர்தெகாயின் நற்பெயரை கெடுக்க அழிக்க திட்டமிட்ட அதே சதிகார ஆமான் the king made Haman to honor Mordecai. அதே ஆமானை கொண்டு மொர்தெகாயை கனம் பண்ண ராஜா கட்டளையிட்டான். 尊荣莫迪改。 Secondly, இரண்டாவதாக in Esther chapter 5 verse 14 we read, எஸ்தர் 5:14 நாம் படிக்கிறோம். 节我们读到， that Haman planned to kill Mordecai. ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய சதித்திட்டம் போட்டான். He made a gallows very high. மிக உயரமான ஒரு தூக்கு மரத்தை அவன் உண்டு பண்ணினான். He was going to hang Mordecai on that gallows. அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை அவன் தூக்கு போட முயற்சித்தான். 高的一个木架上， He was waiting for a right opportunity. அதற்கு சரியான தருணம் எப்பொழுது வாய்க்கும் என்று காத்திருந்தான். Chapter 7 verses 9 to 10 tells us, எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. 10节告诉我们， gallows that Haman made for Mordecai, ஆமான் மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணின அதே தூக்கு மரத்திலே 高大的木架， on that very gallows Haman himself was hanged. அதே தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டு விட்டார்கள். When Haman was hanged, ஆமான் தூக்கி போடப்பட்ட போது 架上 Mordecai never saw him for the rest of his life. அதற்கு பின்பு மொர்தெகாய் தன் வாழ்நாளில் திரும்ப ஆமானை காணவே இல்லை. 再看见哈曼了。 This is what God will do for you. உங்களுக்கும் தேவன் இதையே தான் செய்வார். Those who seek to destroy you, உங்களை அழிக்க வகை தேடுகிற யாவரும், those who seek to waste you, உங்களை பாழாக்கிவிட எத்தனிக்கிறவர்கள் எல்லாரும், God will remove them far away from your life. தேவன் அவர்களை உங்கள் வாழ்க்கை விட்டு வெகு தூரமாய் அகற்றி போட்டு விடுவார். 远远的剪除， You will never see them again. இனி நீங்கள் ஒருபோதும் அவர்களை திரும்ப காணவே மாட்டீர்கள். After removing the destroyers and the wasters from your life, உங்கள் வாழ்க்கையிலே நீர்மூலமாக்கினவர்கள் பாழாக்கினவர்களை அவர் நீக்கி போட்ட பின்பு God will now send people, rebuilders, to build you up again. இப்பொழுது மறுபடியும் உங்களை திரும்பி கட்டி எழுப்பக்கூடிய கட்டுமானவர்களை தேவன் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பார். 再次的来建造你。 The destroying and the wasting could have taken a long time. நிர்மூலமாக்குவதற்கும் பாழாக்குவதற்கும் நெடுநாளாகி இருக்கலாம். 了好长的时间， When God steps forward to rebuild you, இடிந்து கிடக்கும் உங்களை மறுபடியும் திரும்ப கட்ட தேவன் அடி எடுத்து வைக்கும் போது work of rebuilding God will do speedily. அந்த மறுபடியும் கட்டுகிற பணியை தேவன் துரிதகதியிலே வேகமாய் செய்து முடிப்பார். 天的工作， So that you will regain and redeem
the lost years. இழந்த வருஷங்களின் பலனை நீங்கள் மீட்டு ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாய் விரைவாய் செய்து முடிப்பார். 去的荒废的岁月。 Let me give you one excellent example right now. இப்போதும் இதற்கு தலை சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்கள் முன் நிறுத்துகிறேன். For 400 years, the Hebrews served Egyptian as slaves. 400 ஆண்டு கால எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் வேலை செய்து கஷ்டப்பட்டார்கள். You know, slaves are never paid. உங்களுக்கு தெரியும், அடிமைகளுக்கு கூலி கொடுக்கவே மாட்டாங்க. They don't get holidays. அடிமைகளுக்கு விடுமுறையும் கிடையாது. No vacation. விடுமுறை வாய்ப்பும் அளிக்கப்பட மாட்டாது. Fall sick, they cannot get a medical certificate and take a day off. நோய்வாய்ப்படுத்திவிட்ட நிலையிலே மருத்துவ சான்றிதழ் வாங்கி ஒரு நாள் வேலை விடுப்பெடுக்கவும் வழி இல்லை. Apply for leave from their boss and their whole family go for vacation. மேல் அதிகாரியிடத்தில் விடுமுறைக்கு விண்ணப்பித்து முழு குடும்பம் விடுமுறைக்கு எங்கேயும் போக முடியவே முடியாது. Slaves have no such rights. அடிமைகளுக்கு அப்படிப்பட்ட உரிமைகளே கிடையாது. 400 years the Hebrews were under such a heavy burden. 400 ஆண்டு காலம் எபிரேயர்கள் அப்படிப்பட்ட ஒரு பார நுகத்தடியின் கீழ் அடிமைகளாய் தவித்தார்கள். 地的重担之下， Then God decided to set them free. தேவன் அப்பொழுது அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். 我们得自由得释放。 So he sent a man called Moses. ஆகவே மோசே என்னும் ஒரு மாமனிதனை அனுப்பினார். 名叫摩西， See, 他是谁？ a rebuilder. மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர் பாருங்கள். God sent the prophet Moses to set the people free. மக்களை விடுதலையாக்கும்படி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயை அனுப்பினார். 这些子民得自由。 And when they left Egypt, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது they did not go empty-handed. வெறுங்கையாய் அவர்கள் புறப்பட்டு வரவில்லை. For whatever they had wasted, 凡是 எவைகளை எல்லாம் அவர்கள் வீணாக்கினார்களோ, got lots of gold and silver and precious stones as compensation for 400 years of labor. 400 ஆண்டுகால கடின உழைப்பின் பிரயாசத்துக்கு ஈடுகட்டும் வண்ணம் ஏராளமான பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை நிறைவாய் பெற்றுக் கொண்டார்கள். 长， Not only that, அது மட்டுமா, when they were walking out of Egypt, எகிப்தை விட்டு வெளியே அவர்கள் வீறுநடை போடும்போது several days of walking, பல நாட்கள் அவர்கள் நடந்த பின்பு there came a threat for them. அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தது. 威胁， The Egyptian came back chasing after them to trap them and enslave them again. மீண்டும் அவர்களை பிடித்து அடிமைகளாக்க வேண்டும் என்ற கொலைவெறியோடு எகிப்தியர்கள் அவர்களை துரத்திக் கொண்டே பின்னால் வந்தார்கள். 去 So they all cried out to God. தேவனை நோக்கி எல்லாரும் கதறி முறையிட்டார்கள். So God told the prophet Moses, ஆகவே தேவன் தீர்க்கதரிசி மோசேயிடம் சொல்லுகிறார், 说， they who destroyed you, உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், they who wasted you, உங்களை பாழாக்கினவர்கள் shall go out from you. உங்களை விட்டு தூரமாய் விலக்கப்படுவார்கள். You will never see them again. இனி நீங்கள் அவர்களை திரும்பவும் காணவே மாட்டீர்கள் என்றார். 这些人 In Exodus chapter 14 verse 13, யாத்ராகமம் 14:13 வசனத்திலே God told them, தேவன் அவரிடத்திலே சொன்னார், see them no more. இனி நீங்கள் அவர்களை ஒருபோதும் காண மாட்டீர்கள். 埃及人必永远不再看见了。 That's exactly what happened. சரியாக அவர் சொன்னபடி அப்படியே நடந்தது. When they crossed the Red Sea, அவர்கள் செங்கடலை கடந்த போது 走过红海， the sea opened up and made a way for the Hebrews to walk across. பரந்த பெருங்கடல் இரண்டாக பிளந்து எபிரேயர்கள் நடுவிலே நடந்து போவதற்கு வழி உண்டாக்கி கொடுத்தது. 占地而过。 When the Pharaoh's army also walked through the waters to enslave the Hebrews, எபிரேயர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற கொலைவெறியிலே எகிப்தியரும் அதே பாதையில் நடக்க துணிந்த போது the wall high of waters in the Red Sea came crushing down. சிவந்த சமூகத்தில் வானுயர உயர்ந்திருந்த அந்த தண்ணீர் சுவர்கள் இப்பொழுது அவர்கள் மேல் அப்படியே பாய்ந்தன. And the destroyers were themselves destroyed. நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் தாங்களே நிர்மூலமாய் அழிந்து போனார்கள். And the Hebrews saw them no more all their lives. அதற்கு பின்பு எபிரேயர் எகிப்தியரை தங்கள் வாழ்நாளிலே ஒருபோதும் திரும்ப காணவே இல்லை. 埃及人， Be of good cheer, my dear brothers and sisters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். Cheer, my dear sons and daughters. என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, திடன் கொள்ளுங்கள். God will do a wonderful good thing for you in this new year. இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்காக அதிசயமான ஒரு புதிய காரியத்தை செய்வார். 美善的事，
Secondly, there's something very interesting about the year 2018. இரண்டாவதாக 2018 ஆண்டை குறித்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. 意思的一年， It corresponds to the year 5778 in the Hebrew calendar. எபிரேய நாள்காட்டியில் 5778 ஆண்டோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. Look at the word number 8. 8 என்ற லக்கத்தை பாருங்கள். It is symbolized by the Hebrew letter chet. சட் என்ற எபிரேய எழுத்து அதனுடைய அடையாளமாகும். 号 Now the letter chet is with two long pillars and a line on the top. சட் என்ற அந்த எழுத்து வந்து 2 நீண்ட தூண்களோடு மேல் ஒரு 柱字 கோடு போல் இருக்கும். 柱的横，然后有个横扁， You know, among all the languages in the world, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குள்ளும் 2 languages are very pictorial. 2 மொழிகள் தான் சித்திர வடிவிலானவைகள். 像的。 Actually, we should also add another third language. மூன்றாவது மற்றொரு மொழியும் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். Languages very pictorial. இந்த மொழிகள் மிகவும் சித்திரபூர்வமானவைகள். The ancient Egyptian language, பழங்கால எகிப்திய மொழியும் 埃及文 it was very pictorial. அது சித்திர மொழியாகும். 画面， Then the Chinese language, அடுத்தது சீன மொழியும். 中国的文字 every letter in the Chinese language is a picture by itself. சீன மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் தன்னில் தானே ஒரு சித்திரமாக விளங்குகிறது. And there is a big lesson to learn in just one small letter in the Chinese language. சீன மொழியின் ஒரே ஒரு சிறிய எழுத்தில் இருந்து ஏராளமான பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். 很多的学习。 And the third is the Hebrew language. மூன்றாவது மொழி எபிரேய மொழியாகும். Every letter is a picture. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சித்திரத்தை வெளிப்படுத்தும். So now let's come back to the Hebrew letter chet. ஆகவே சத் என்ற எபிரேய எழுத்துக்கு வருவோம். The letter chet symbolizes or signifies a fence. கேத் என்ற அந்த எழுத்து இடரலை அடையாளப்படுத்துகிறது. Enclosure. ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை In the காண்பிக்கிறது. room, the heart. ஒரு இருதயத்தின் உள்ளறையை குறிக்கும். Private and a separate enclosure. அந்தரங்கமான தனி அறையை குறிக்கும். 围起来的地方 Now, what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? 是呢， If you read Mark chapter 14 verses 12 to 16, மார்க்கு 14:12 முதல் 16 வரை கவனிப்பீர்களானால், 到16节， just before the Lord Jesus was going to be crucified, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக he was going to eat his last Passover. அவர் தம்முடைய கடைசி பஸ்காவை புசிக்கும்படி போகிறார். 是的逾越节。 So the disciples asked the Lord Jesus a question. சீஷர்கள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். Where will you want to spend the Passover? பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்? So the Lord Jesus gives them specific directions where to go and look for a place that is prepared for the Passover. பஸ்காவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடத்தை எங்கே போய் பார்க்க வேண்டும் என்று இயேசு தெளிவான ஆலோசனை கொடுத்து வழிகாட்டுகிறார். 预备好这个逾越节的 The Lord 晚餐。 Jesus told them, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்னார், this particular street, இந்த குறிப்பிட்ட தெருவுக்கு போங்கள். there you'll find a man carrying a pitcher of well water, follow him. அங்கே ஒரு மனுஷன் தண்ணீர் குடம் சுமந்து வருவான், அவன் பின்னே போங்கள். 水，你就跟着这个人 He will lead you to an upper room. அவன் ஒரு மேலறைக்கு உங்களை கொண்டு செல்வான். 上， There you'll find a room that is fully, completely furnished and made ready. அங்கே கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல்வீட்டறையை காண்பீர்கள். There you prepare the Passover. அங்கே நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். 节 Now what does this signify? இதனுடைய முக்கியத்துவம் அடையாளம் என்ன? Dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகள்மார்களே, most Christians, believers expect to be caught up when the rapture happens. அதிகமான கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். Most Christians also want to have a very intimate relationship with God. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனோடு ஒரு அந்யோன்ய உறவில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தான். But ஆனால் 但是 there's a big but now. இங்கே ஒரு பெரிய ஆனால் இடைமறிக்கிறது பாருங்கள். Want to be caught up in the rapture. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், You want to have an intimate, close relationship with God. தேவனோடு கூட அந்யோன்ய நெருங்கிய உறவில் மகிழ்ந்திருக்க But விரும்புகிறீர்கள். is the inner room of your heart ready
for the Lord to come in. ஆனாலும் கர்த்தர் உள்ளே வந்து உங்களோடு உறவாடுவதற்கு உங்கள் இருதயத்தின் உள்ளறை ஆயத்தமாயிருக்கிறதா? 耶稣进来呢， Is the inner room of your heart, the private secret room of your heart, made ready for the Lord to come in? கர்த்தர் உள்ளே வந்து உங்களோடு உறவாடுவதற்கு வசதியாக உங்கள் இருதயத்தின் அந்தரங்கமான உள் தனியறை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? 主耶稣进来呢？ Please read what Revelation 3:20 says. தயவு செய்து வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறதை படித்து பாருங்கள். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. இதோ நான் வாசலண்டையில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்தவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். 他与我一同坐席。 My dearly beloved brothers and sisters, sons and daughters, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரிய மகன்மார்களே, மகள்மார்களே, is the inner room of your heart prepared and furnished? உங்கள் இதயத்தின் அந்தரங்கமான அந்த உள்ளறை ஆயத்தமாக்கப்பட்டு கம்பள விரிக்கப்பட்டு இருக்கிறதா? 整齐呢？ When the angel blows the trumpet during the time of the rapture, எடுத்துக்கொள்ளப்படும் வேளையில் தூதன் எக்காலத்தை முழக்கும் போது 吹响号角， they who have made themselves ready like the bride will be caught up. மணவாட்டியை போல் தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 不一样的才会被提。 Not everyone who claims to be a Christian. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். 都可以被提。 Many church leaders will be disappointed that day. அந்நாளிலே அநேக பல திருச்சபைகளின் தலைவர்கள் ஏமாற்றமடைந்து விடுவார்கள். 将会失望。 Many Christians will be disappointed that day. அந்நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றமடைவார்கள். 将会失望。 The Lord would have come and raptured his bride and you are left behind. கர்த்தர் வந்து தம்முடைய மணவாட்டி எடுத்துக்கொண்டு போயிருப்பார், நீங்களோ கைவிடப்பட்டிருப்பீர்கள். 被提，可是你却留在地上。 Why? ஏன்? It's not good enough just to simply argue which is the right rapture. எது சரியான எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று விவாதம் பண்ணி கொண்டிருப்பது மட்டும் போதாது, நல்லதல்ல. 我被提。 There are three different kinds of interpretation when the rapture will take place. எப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை குறித்த 3 வித்தியாசமான வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. Christian leaders believe the rapture will take place before the tribulation. உபத்திரவ காலத்துக்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று அதிகமான கிறிஸ்தவ தலைவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். The group believes the rapture will take place in the middle of the tribulation. உபத்திரவ காலத்தின் மத்தியிலே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு சில கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். And the third group believes the rapture will take place after the tribulation. உபத்திரவ காலம் முடிந்த பின்புதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று மூன்றாவது கூட்டத்தார் நம்புகிறார்கள். So there's lots of fightings even among Christians over which is the right. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே எது சரி என்பதை குறித்த ஏராளமான சச்சரவுகள், சர்ச்சைகள், விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. If you believe and lean towards the second position, நீங்கள் விசுவாசித்து இரண்டாவது நிலைமைக்கு நீங்கள் கடந்து வந்தால், all those who believe in the first position will attack you and say that you are wrong and false teacher or a false prophet. முதல் நிலையில் இருக்கிற எல்லாருமே உங்களை தாக்கி நீங்கள் ஒரு கள்ள விசுவாசி, கள்ள ஊழியர் முத்திரை குத்தி விடுவார்கள். 先知你是假信徒。 You can be very smart and articulate in the interpretations of which is the right time of rapture. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான சரியான நேரம் என்னதென்பதை துல்லியமாய் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் கெட்டிக்காரலாய் இருக்கலாம். To what use is all that if your heart is not prepared and furnished for the Lord to come? இதிலெல்லாம் கில்லாடியா இருந்தும் கர்த்தர் வந்து உங்களை எடுத்துக்கொள்ள தங்கி வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் உங்கள் இருதயம் ஆயத்தமாய் இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? 何益处呢？ My dearly beloved brothers and sisters, fellow ministers of God, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் உடன் தேவ ஊழியர்களே, 也服侍神的仆人， cast away all these fightings. இந்த விவாத சர்ச்சைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கள். 把这一切的争论都要把 Put your house in order. உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். That's what the man in Mark chapter 14 had done. மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற அந்த மனிதன் அதை தான் செய்திருந்தான். He 做的。 put his house in order. அவன் தன் வீட்டை பூரண ஆயத்தத்தில் சீராய் சிறப்பாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். Prepared his house. அவன் தன் வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். Furnished the house for the guests to come. விருந்தினர் வருவதற்கு வசதியாய் தன் வீட்டை அவன் கம்பளம் விரித்து வைத்திருந்தான். 来到
put your house in order. உங்கள் வீட்டு காரியத்தை சீராய் சிறப்பாய் ஒழுங்குபடுத்துங்கள். Should we do that? அப்படி நாம் எப்படி செய்ய முடியும்? Cleanse it clean. அதை தூய்மையாய் சுத்திகரிக்க வேண்டும். Throw away unchrist-like habits and characters. கிறிஸ்துவை போல இல்லாதிருக்கிற பழக்க வழக்க சுபாவங்களை குணாதிசயங்களை துரத்தி அடியுங்கள். How you prepare it. எப்படித்தான் நீங்கள் அதை ஆயத்தம் பண்ண முடியும்? 预备自己。 Secondly, இரண்டாவதாக you must furnish it. நீங்கள் அதை கம்பளம் விரித்து அழகுபடுத்த வேண்டும். We furnish it எப்படி அதை கம்பளம் விரித்து அழகுபடுத்துவது? by putting on something. ஒன்றை தரித்துக் கொள்வதன் மூலம். 4 things. 4 காரியங்கள். 4样东西。 The scripture says, put on the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Romans chapter 13 verse 12. ரோமர் 13:12 வசனம் சொல்லுகிறது. Secondly, put on Christ likeness by not making provision for the lust of the flesh. மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படி இரண்டாவது கட்டளை பிறக்கிறது. Romans chapter 13 verse 14. ரோமர் 14 Thirdly, put on the new man மூன்றாவது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். who is created in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டுமாம். 圣洁。 Ephesians chapter 4 verse 24. எபேசியர் 4:24 வசனம். Thirdly, மூன்றாவதாக இறுதியாக put on godliness. தேவ பக்தியை தரித்துக் கொள்ள வேண்டும். Christ-like characters. கிறிஸ்துவை போன்ற திவ்ய சுபாவங்களை அணிந்து கொள்ள வேண்டும். Colossians chapter 3 verse 12 and verse 14. கொலோசியர் 3:12-14 வசனங்கள் சொல்லுகின்றன. Now there's another very interesting thing about the letter chat. சத் என்ற இந்த எழுத்தை குறித்து மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. 意思的是， If you look at the letter chat, இந்த கேத் என்ற எழுத்தை பார்க்கும்போது it looks like 2 pillars on the right and on the left, and with like a lintel doorway on the top. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 தூண்கள் இருந்து மேலே ஒரு சிறிய பலகனி துவாரம் போன்ற ஜன்னல் இருக்கிறதை பார்க்கிறோம். Like a doorway. அதை பார்க்கும் போதே ஒரு வாசல் நிலைக்கால் போல் இருக்கிறது. 门户门道。 So keep this in mind. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். A doorway. ஒரு நிலைக்கால் வாசல். Secondly, இரண்டாவதாக the number 8 signifies new beginnings. 8 என்ற இலக்கம் புதிய ஆரம்பங்களுக்கு அடையாளமாகும். Now you put these two together. இவை இரண்டையும் இப்பொழுது ஒன்றாக சேர்த்து பாருங்கள். What does it signify? இது எதை குறிக்கிறது? Put away all lifestyle பழைய வாழ்க்கை முறையை விலக்கி விடுங்கள். 一切旧有的生活方 and 式， enter through the new doorway of new beginnings. புதிய ஆரம்பங்களின் புதிய வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். 进入新的开始。 Today, I ask you to put away your old lifestyle. உங்கள் பழைய வாழ்க்கை முறையை இன்றே நீங்கள் உங்களை விட்டு தூரமாய் விலக்கி வீசி எறியும்படி கேட்கிறேன். Put away your old unchrist-like attitude of backbiting, gossiping, murmuring. கிறிஸ்துவை போல் காணப்படாத புறங்கூறுகிற முறுமுறுக்கிற கோல் சொல்லுகிற உங்கள் பழக்க வழக்கங்களை தூரமாய் உதறி தள்ளி விடுங்கள். 不是来吱吱喳喳的说别人的不是， Put away the attitude of fighting against one another, ஒருவரோடு ஒருவர் backbiting and killing one another by writing bad things on the social media. சமூக வலைத்தளங்களிலே ஒருவரை குறித்து பேரை கெடுக்கக்கூடிய அவதூறான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய கோல் சொல்லி பேரை கெடுக்கும் கிறிஸ்துவற்ற தன்மைகளை உதறி தள்ளுங்கள். 要把这一切都丢弃， And enter into the new door. இவைகளை அகற்றிவிட்டு புதிய வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். The Lord Jesus said, I am the door. நானே வாசல் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். In John chapter 10, he said like that. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார். I am the door. நானே வாசல். Anyone comes pass by me, ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் 进入我里面， in and out he will have good pasture. அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். 都会有青草地。 When you put away all the old, பழையவைகளை எல்லாம் நீங்கள் உதறி விலக்கும் போது new grace, புதிய கிருபை பாயும், new life, புதிய ஜீவன் சுரக்கும். which is the true life, will be poured into you.
இதுதான் மெய்யான ஜீவனாய் உங்களுக்குள் ஊற்றப்படும். 浇灌在你的生命里。 When you do that, இதை நீங்கள் செய்யும் போது a new doorway will be open to you. உங்களுக்காக ஒரு புதிய வாசலே திறக்கப்படும். 将为你打开， It will be open into the realms of God, அது தேவனுடைய மண்டலங்களுக்குள்ளே திறந்து உங்களை வரவேற்கும். where you can have intimate relationship with God. அங்கே தேவனோடு கூட அந்யோன்ய உறவிலே நீங்கள் லயித்திருக்கும் பாக்கியம் பெறுவீர்கள். On the 29th of December, as I was praying one morning, டிசம்பர் 29ஆம் தேதி காலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 一天早上我在祷告， the Lord Jesus Christ visited me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். And I saw on his right hand, he was holding a large sledgehammer. அவருடைய வலது கரத்திலே ஒரு மிகப்பெரிய பனிக்கட்டி உடைக்கக்கூடிய ஒரு சுத்தியலை Sure, you பார்த்தேன். know what is a sledgehammer? அந்த பனிக்கட்டி உடைக்கும் சம்மட்டினா உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். It's a tool with a large flat metal head attached to a wooden pole. ஒரு பெரிய மரக்கட்டையோடு கூட பொருத்தப்பட்டிருக்கும் இரும்பு தான் அது. 是的锤头后面连在一根木柄上， It's like a hammer. அது ஒரு சுத்தியலை போல் சம்மட்டி போல் இருந்தது. But it's not, a hammer is about 1 feet long, அது ஒரு அடி நீளமுள்ள ஒரு சுத்தியல் அல்ல. but a sledgehammer is about 3 feet or 2.5 feet long, ஆனால் 2.5-3 அடி நீளமுள்ள ஒரு சம்மட்டி போன்றது அது. and the head is very big. அதனுடைய தலை மிகவும் பெரிதா இருந்தது. And on both sides it's very flat and the metal is very hard. இருபக்கமும் உறுதி வாய்ந்த கடினமான உலோகம் தட்டையாய் அதில் பொருந்தி இருந்தது. 坚硬。 In an ordinary hammer, it will knock nails or on the wood or on the wall. சாதாரணமான சுத்தியிலே மரத்திலேயோ சுவரிலேயோ ஆணி அடிக்க பயன்படும். 是敲打木或者是敲打墙壁， But a sledgehammer is used to break the walls and destroy it. ஆனால் சம்மட்டியோ பெரிய பெரிய சுவர்களையும் பாறைகளையும் இடித்து நொறுக்குவதற்கு தான் பயன்படுத்தப்படும். 的墙壁。 You may have seen this hammer used in knocking down walls or breaking stones. பெரிய பெரிய சுவர்களை இடிக்கும் பொழுது கல்லுகளை உடைக்கும் பொழுது இந்த சம்மட்டியை பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 或墙壁和大石头， It is also used to hammer down fences so that it goes down deep into the ground firmly. பாருங்கள், ஆழமாய் நிலத்தில் ஊன்றக்கூடிய அளவுக்கு வேலியின் மேல் இந்த சம்மட்டியை வைத்து அடிப்பதையும் பார்த்திருப்பீர்கள். What a sledgehammer is. ஒரு சம்மட்டி என்றால் அதுதான். With this understanding in mind, இந்த விளக்கத்தை மனதில் பதித்துக் கொண்டவர்களாக saw the Lord Jesus holding the sledgehammer. ஆண்டவராகிய இயேசு இந்த சம்மட்டியை கையில் பிடித்திருக்கதை நான் பார்த்தேன். And this is what the Lord Jesus said. ஆண்டவர் இயேசு இதைதான் சொன்னார். 这所说的话， I will break in pieces the abominable and deceptive works found amongst my people. என் ஜனங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய அருவருக்கத்தக்க மிகவும் வஞ்சகமான மோசடி கிரியைகளை நான் உடைத்து நொறுக்கி போடுவேன் என்றார். 粉碎， Cast away the unwanted things and flee away from them. தேவையற்ற அனாவசியமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டவளை விட்டு விலகி ஓடிப்போங்கள். Walk pleasing before my Father. என் பிதாவுக்கு முன்பாக பிரியமானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். You know, when I saw the sledgehammer, அந்த சம்மட்டியை நான் பார்த்தபோது 铁锤， I remembered a vision that I saw many months ago. அநேக மாதங்களுக்கு முன்பு கண்ட தரிசனத்தை தான் நான் நினைவு கூர்ந்தேன். In fact, about a year and a half ago. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1年半以前所看到的， I was waiting to catch a flight to go from Los Angeles to Houston at the Los Angeles International Airport. லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலே அங்கிருந்து ஹியூஸ்டனுக்கு போவதற்கு விமானம் ஏறுவதற்காக நான் காத்திருந்தேன். And I saw an angel standing on my right side. என் வலப்பக்கத்தில் ஒரு தூதன் நிற்பதை பார்த்தேன். 这天使站在我的右边， And he had a large sledgehammer in his hand. தன் கையிலே ஒரு நீண்ட சம்மட்டியை அந்த தூதன் பிடித்திருந்தான். 锤， He said he was going to use this hammer to strike on the ground in California to cause a massive earthquake to come in that nation. கலிபோர்னியாவிலே ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட பண்ணும்படி தரையிலே அந்த சம்மட்டியை ஓங்கி அடிக்கப் போகிறதாக சொன்னார். 会有巨大的地震。 But the Lord Jesus Christ is the head of the church. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் தலைவராய் இருக்கிறார் அல்லவா? 手
Now the sledgehammer is not in the hands of an angel, but in the hands of the Lord, who is the head of the church. இப்பொழுது நான் கண்ட சம்மட்டி தூதனுடைய கரத்திலுள்ள திருச்சபையின் தலைவராய் இருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்க கண்டேன். 手主耶稣的手中。 Now he is saying to you, உங்களை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், break in pieces the abominable and deceptive works found amongst my people. என் ஜனங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய வஞ்சகமான அருவருப்பான கிரியைகளை நான் சுக்குநூறாய் உடைத்தெறிவேன். 工作的人，我要将他们粉碎。 Two kinds. 2 விதங்கள். Abominable works. அருவருப்பான கிரியைகள், Works of abomination. அருவருப்புக்கு ஏதுவான கிரியைகள், And works of deception. வஞ்சக மோசம் போக்கக்கூடிய கபடான செயல்கள். Oh, I meditated deeply on the sledgehammer. இந்த சம்மட்டியை குறித்து ஆழ்ந்து தியானித்தேன். 去默想这个长柄大铁锤。 A sledgehammer is used when something is very concrete or rock solid. ஒன்று மிகவும் பாறையைப் போல் திடமாய் கடினமாய் இருக்கும்போதுதான் அதை உடைக்க சம்மட்டியை பயன்படுத்துவார்கள். 非常的巨大，或者是非常的牢固。 So for the Lord to bring a sledgehammer and say, I will break in pieces the works of abomination and deception, அருவருப்பான வஞ்சக கிரியைகளை உடைத்து நொறுக்கும்படி நான் சம்மட்டியை கொண்டு வந்து நொறுக்கு என்று கர்த்தர் சொல்லுவாரானால், 就是和欺骗工作的时候， it means that these works and practices have become very deep and hard among his church and among his people. அப்படி என்றால் அருவருக்கப்படத்தக்க வஞ்சகமான செயல்கள் சபைக்குள்ளும் தேவனுடைய மக்களுக்குள்ளும் மிகவும் உறுதியாய் திடமாய் வேரூன்றி இறுகி போய்விட்டது என்று தானே அர்த்தம். Lord Jesus Christ will break, அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்கி போடுவார். saying to us, நமக்கு சொல்லுகிறார் அவர், you cast away. நீங்களே அவைகளை விலக்கி போடுங்கள். 扔掉。 You voluntarily cast away those works of abomination and deception. நீங்களாகவே மனப்பூர்வமாய் வந்து அருவருப்புக்கு ஏதுவான அந்த வஞ்சக கிரியைகளை உங்களை விட்டு தூரமாய் விலக்கி போடுங்கள். Cast them away and flee away. அவைகளை உங்களை விட்டு தூரமாய் விலக்கி அவளை விட்டு ஓடி போங்கள். 远离他们。 Start walking pleasing the Father God. பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் நடக்க ஆரம்பியுங்கள் என்கிறார். If we will not do it, நாம் அதை செய்யவில்லை என்றால் then he will use the sledgehammer to break in pieces. சுக்குநூறாய் நம்மை உடைத்து நொறுக்கி போடுவதற்கு அவர் சம்மட்டியை உபயோகிப்பார். 一切都粉碎。 My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, sons and daughters, என் அன்பு மகன்மார்களே மகள்மார்களே, let's humble ourselves and cast ourselves at the feet of the living God. நம்மை நாமே தாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய திருப்பாதங்களுக்குள் பணிந்து ஒப்பு கொடுப்போம். Better for us to fall on the rock than for the rock to fall on us. அந்த பாறை நம் மேல் விழுந்து நசுக்குவதை காட்டிலும் நாம் அந்த பாறை மேல் விழுவதுதான் நமக்கு நல்லது. 来压住我们。 I had another wonderful experience in the month of December on the 12th. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி என்று மற்றும் ஒரு அற்புதமான அனுபவத்தை அடைந்தேன். 非常奇妙的经历。 All this visitation happened in the month of December 2017. இந்த சந்திப்புகள் அனைத்தும் 2017ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் தான் கிடைக்கப் பெற்றேன். While I was praying one morning, ஒரு நாள் காலை வேளையில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் I found myself caught up to heaven. பரலோகத்துக்குள் நான் எடுத்துக்கொள்ள செல்லப்படுவதை உணர்ந்தேன். Many people find this difficult to believe. இதை நிறைய பேர் நம்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. And many youngsters, deceived by many other ministers of God, make fun of all such things. அநேக வாலிபர்கள் தேவ ஊழியர்களால் வஞ்சிக்கப்படுகிறபடியினால் இப்படிப்பட்ட அனுபவங்களை குறித்து கேலியாய் பரியாசம் பண்ணுகிறார்கள். Even many ministers, they snide at it and make fun of it and ridicule it. அநேக தேவ ஊழியர்களும் கூட இதனுடைய சாரத்தை உணராததினால் கேலி கூத்தாக்கி விட்டு இதை பரியாசமாய் ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Proverb like this: இப்படியாக ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில், 这么说的。 when the cat closes its eyes, போன கண்ணை மூடிக்கொண்டால் it thinks that the whole world is darkened. உலகமே இருள் என்று நினைக்குமாம். Now, just because you may not have such experiences does not mean such things don't exist. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதினால் இப்படிப்பட்டவைகள் இல்லவே இல்லை என்று அர்த்தம் இல்லைங்க. 在 There are tons of scriptures from the Old Testament right up to the New Testament where many wonderful saints have
experience been caught up to heaven. அநேக அருமையான பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்குள் எடுத்துச் செல்லப்படுகிற அற்புதமான அனுபவத்தை பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை வசனங்கள் விளக்குகின்றன. Old Testament prophets experience been caught up to see visions of glory in heaven. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் பரலோக மகிமையான தரிசனங்களை காணும்படி எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். 天上的荣耀。 In Ezekiel chapter 1 verse 1 itself it says, எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்தின் முதல் வசனமே இப்படி சொல்லுகிறது அல்லவா? prophet Ezekiel says, the heavens were open and he saw visions of God. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வானங்கள் திறக்கப்பட்டிருக்க நான் தேவ தரிசனங்களை அடைந்தேன். 意象。 And then we read in 2 Corinthians chapter 12 verse 2 to 4. பின்பு 2 கொரிந்தியர் 12:2 முதல் 4 வரையிலுள்ள வசனங்களிலே நாம் படிக்கிறோம். The apostle Paul writes of two experiences. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன் 2 விதமான அனுபவங்களை குறித்து எழுதும்போது, Once he was caught up to paradise, another time he was caught up to the third heaven. ஒரு முறை பரதீசுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார், மற்றொரு முறை அவர் 3ஆம் முறை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். 三重天。 In Revelation chapter 4 verse 1 we read, வெளிப்படுத்தல் 4 வசனத்திலும் நாம் படிக்கிறோமே, the apostle John was caught up to heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். So it is absolutely possible. ஆகவே இது முற்றிலும் முழுவதும் சாத்தியமே. 完全可能的。 God gives these experiences to some of his servants for the purpose of communicating a message for us. நமக்கு ஒரு செய்தியை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய ஊழியர்களில் சிலருக்கு தேவன் இந்த அரிய அற்புத அனுபவத்தை பரிசாய் கொடுக்கிறார். So by the grace of God, when I had this experience of standing before the throne of the Lord Jesus Christ, தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் இந்த கிருபை எனக்கு பாக்கியமாய் கிடைத்த போது, saints standing beside the throne of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு அருகாமையில் 2 பரிசுத்தவான்கள் நிற்பதை கண்டேன். 边儿 They were Moses and Elijah. அவர்கள் மோசேயும் எலியாவும் தான். And the word of the Lord came unto me then. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. 说， Beginning from the year 2018 onwards, 2018ஆம் ஆண்டு முதற்கொண்டு 8年开始， the prophetic word prophesied in Malachi chapter 4 verses 4 to 6 will begin to fulfill. மல்கியா 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை செயல்பட தொடங்கும் என்றார்கள். So what does that scripture says? அப்படி என்றால் அந்த வசனம் அங்கே என்னதான் சொல்லுகிறது? I ask you to quickly turn your Bible to that portion. துரிதமாய் நீங்கள் அந்த வேத பகுதிக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Many people have the Bibles in their mobile devices. அநேகர் தங்களுடைய திறன்பேசிக்குள்ளேயே வேதத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள். Swipe to the book of Malachi. துரிதமாய் மல்கியா புஸ்தகத்துக்கு நீங்கள் அதை சுழற்றுங்கள். 注意到马拉基书第4 Chapter 章， 4. 4ஆம் அதிகாரம் Let's read verse 4, 5 and 6. 4, 5, 6 வசனங்களை நாம் படிப்போம். Remember the law of Moses my servant, which I commanded him in Horeb for all Israel, with the statutes and judgments. ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். 律例典章。 Behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு என்னுடைய எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். 利亚到你们那里去， And he will turn the hearts of the fathers to the children, and the hearts of the children to their fathers, lest I come and strike the earth with a curse. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். Now look at verse 4 and 5.